Hi everyone. நம்ம இன்னைக்கு லாக்டவுன் சேலஞ்ச் டே 43ல இருக்கோம். இந்த லாக்டவுன் சேலஞ்ச் டே 43 என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். டெஸ்ட் 7.0. நம்ம நிறைய டெஸ்ட் எழுதியிருப்போம் 6.0 வரைக்கும். அது எல்லாமே நம்ம ஒவ்வொரு சாப்டராக எழுதியிருப்போம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் தனியாக, செகண்ட் சாப்டர் தனியாக, தேர்டு சாப்டர் தனியாக அப்படி நம்ம எழுதியிருப்போம். இந்த டெஸ்ட் 7.0 என்னன்னா ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்டு சாப்டர், இது மூணுமே கம்பைன் பண்ணது தான் இந்த டெஸ்ட் 7.0. எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம ஃபோர்த்து சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த லாக்டவுன் சேலஞ்சில். ஸோ அந்த ஃபோர்த்து சாப்டர் எப்போ டெஸ்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். இந்த டெஸ்ட் டெஸ்ட்டு 7.0 எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ கொஷின் சம்வாட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளம்ஸ்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் 3 லெசனில் இருக்கிற எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்டீரியரையும் சேர்த்து. ஸோ ப்ராப்ளம்ஸும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டெஸ்ட்டு கொஞ்சம் நல்லா எழுதுங்க. அதே மாதிரி கரெக்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணுங்கள். கொஷின் பார்த்துட்ட பிறகு படிக்க வேண்டாம் தயவு செஞ்சு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிக்கணும் அப்படின்னா. ரொம்ப அழகாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் லட்சியத்துக்கு நீங்கள் கரெக்டாக ஓடிட்டுருக்கீங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயந்தான், மொக்கையாக இருந்தாலுமே கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. உங்கள் கூட ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே இந்த டெஸ்ட்டு 7.0 வீடியோவை பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பாதிலேயே நிறுத்தியிருக்கலாம், பயந்துருக்கலாம், முடியாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை இழந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அது எல்லாமே அப்படியே வச்சுருக்கீங்க. ஸோ டெஸ்ட்டு 7.0 வரைக்கும் வந்தாச்சு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன கொஷின் கொடுக்குறேன் அப்படின்றதையும் பார்க்குற மாதிரி இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு. ஸோ அவங்களுக்கும் ஒரு சூப்பர் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போது இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம 2 மார்க்கில் 5 எழுத போகிறோம், 3 மார்க்கில் 5 எழுத போகிறோம், 5 மார்க்கில் 4 எழுத போகிறோம். 2 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கொஷின் ப்ராப்ளம், 3 மார்க்கில் கம்பல்சரி கொஷின் ப்ராப்ளம் அண்ட் 5 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கொஷின் ப்ராப்ளம். சொல்ல மாட்டேன், தியரி தான். சரியா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கொஷினை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் பொறுமையாக படிக்கிறேன். ஏன்னா ப்ராப்ளம் கொஷின் வரும்போது நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். ரெண்டாவது கொஷின் டிஃபைன் பயோட்-சவர்ட் லா. ரெண்டாவது கொஷின் டிஃபைன் பயோட்-சவர்ட் லா. மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். நல்லா கவனிங்க, வாட் இஸ் டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். நாலாவது கொஷின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் டு நாட் இன்டர்செக்ட் அப்படின்னு நம்ம ஒரு கொஷின் பார்த்துருப்போம். ஆனால் இது அதே இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் டு நாட் ஹாவ் சடன் பிரேக். ஒய் இஸ் இட்? புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் டு நாட் ஹாவ் சடன் பிரேக்ஸ். ஒய் இஸ் இட் ஸோ? சரியா? ஸோ அதுக்கு ஏன் பிரேக் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அஞ்சாவது கொஷின் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஸ்டடியிங் ஹிஸ்டீரிசிஸ் லூப் ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல்ஸ். புரியுதா? வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஸ்டடியிங் ஹிஸ்டீரிசிஸ் லூப் ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல். இதுதான் அஞ்சாவது. ஆறாவது கொஷின் கம்பல்சரியான கொஷின் ப்ராப்ளம். கரெக்டாக கவனிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ நிக்ரோம். ஓகேவா? த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ நிக்ரோம் அட் 0 degree Celsius இஸ் 10 ohm. ஓகேவா? த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ நிக்ரோம் அட் 0 degree Celsius இஸ் 10 ohm. If its temperature coefficient of resistance, நல்லா கவனி, if its temperature coefficient of resistance is 0.004 per degree Celsius. புரியுதா? 0.004 degree 4 per degree Celsius அப்படின்னு சொல்லியிருக்கு. Find its resistance at boiling point of water. புரியுதா? Find its resistance at boiling point of water. கொஷினை பொறுமையாக நான் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணுங்க. The resistance of a nichrome at 0 degree வந்து 10 ohm. If its temperature coefficient of resistance வந்து 0.004
per degree Celsius increase ஆகுது, அதாவது மாறுது. Find its resistance at boiling point of water. Boiling point of water உங்களுக்கே தெரியும், so that you can guess the temperature. ஓகே, முடிஞ்சது. அதுக்கு அடுத்து 3 மார்க்கு, அதில் 6 இருக்குது, 5 நீங்கள் எழுதுன ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம். கொஷின் நம்பர் 1. What is the principle used in microwave oven? Explain. Microwave oven and explain. அதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டாவது கொஷின், define temperature coefficient of resistance. ஓகே, define temperature coefficient of resistance. மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, discuss the conversion of galvanometer into ammeter. மூணாவது முடிஞ்சது. நாலாவது ப்ராப்ளம் நான் சொல்கிறேன், அது அப்படியே கேப் விட்டுக்கோங்க. அஞ்சாவது ஆறாவது நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் we can go for ப்ராப்ளம். அஞ்சாவது கொஷின், ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப்ஸ் ரூல். கிர்ச்சாஃப்ஸ் ரூல் தான் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் இல்லை. ஸோ தட் யூ ஹேவ் டு ரைட் போத் த ஆன்சர். ஓகே, போத் த டெஃபினிஷன், போத் த ரூல்ஸை நீங்கள் எழுதணும். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப்ஸ் ரூல். ஆறாவது, டிஃபைன் கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம். இதை எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஃபைன் கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம். ஸோ ஃபோர்த் கொஷின் ப்ராப்ளம் கம்பல்சரி இல்லையா, அதை நான் என்னென்னு படிக்கிறேன், நல்லா கவனிங்க. A potentiometer wire has a length of 4 meter. Potentiometer wire அதனுடைய length 4 meter and the resistance, okay, and the resistance வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 20 ohm. It is connected in series with a resistance of 2980 ohm, அதாவது 2980 ohm. நல்ல கவனி, a potentiometer wire of length 4 meter and its resistance வந்து 20 ohm. It is connected in series with இன்னொரு resistance, அதனுடைய வேல்யூ வந்து 2980 ohm and a cell of EMF 4 volt. நல்லா கவனி, and a cell of EMF 4 volt. Calculate the potential along the wire. Calculate the potential along the wire. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற 3 மார்க். இதில் நீங்கள் 5 வந்து எழுதணும். 5 மார்க்குன்னா படிக்க போகிற 5 கொடுத்துருக்க 4 எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட் கொஷின், obtain the expression for electric field due to an infinitely long charged wire. புரியுதா? obtain the expression for electric field due to an infinitely long charged wire. ரெண்டாவது கொஷின், describe the microscopic model of current and obtain general form of Ohm's law. புரியுதா? describe the microscopic model of current and obtain general form of Ohm's law. மூணாவது கேள்வி, obtain the expression, okay, obtain the expression for force between two long parallel current carrying conductor. Okay va? Obtain the expression for force between two long current carrying conductor. நாலாவது கேள்வி, obtain the magnetic induction. Obtain the magnetic induction at a point on the equatorial line. Okay va? Obtain the magnetic induction at a point on the equatorial line of a bar magnet. இது நாலாவது. அஞ்சாவது கேள்வி, obtain the expression for energy stored in capacitor. Obtain the expression for energy stored in the capacitor. 5 கொஸ்டின் சொன்ன, இதில் கம்பல்சரி கொஸ்டின் என்ன அப்படின்னா ரெண்டாவது கேள்வி, microscopic model of current and obtain is general form of Ohm's law. இதுதான் கம்பல்சரியான கொஷின். ஸோ டெஸ்ட் 7.0க்கு ஆல் தி பெஸ்ட். சம்வாட் கொஷின் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கனாலும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே வீண் போகாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராக்டிஸ். இப்போ நம்ம பண்ணுறது ப்ராக்டிஸ் தான், பப்ளிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமே தவிர இதுதான் ஃபைனல் மார்க்கு கிடையாது. ஸோ ஹோப்பை லூஸ் பண்ணாமல் டெஸ்ட் எழுதுங்க, பார்க்காம எழுதுங்க. கொஷின் பார்த்துட்ட பிறகு புக்கை பார்க்காம எழுதுங்க. அந்தளவுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தாவே போதும், சக்ஸஸ் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. 45 மார்க்குக்கு நான் 5 மார்க்கு தான் எடுத்தேன் அப்படின்னாலும் கவலைப்படாத, சரியா?
இந்த 5 மார்க்கும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0 எடுத்தாலும் பரவாயில்ல. ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதனால் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம், இதுவே ஃபைனல் மார்க்கு கிடையாது. உங்களை நீங்கள் செதுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக நம்ம பப்ளிக் வரும்போது ஒரு சிற்பி, ஒரு சிலையாக மாறிடலாம். சரியா? ஸோ டு நாட் லூஸ் யுவர் ஹோப். வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.